எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ பாலாஜி நாற்றுப்பண்ணை தான் இங்கே வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா வாடிப்பட்டியில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நவீன முறையில் தேங்காய் மஞ்சியை வச்சு விவசாயிகளுக்கு நாற்றுக்கள்லாம் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பாத்தியில் நாற்றுக்கள்லாம் அமைச்சு அவங்க நிலத்துல எடுத்து நட்டுட்ருப்பாங்கங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நவீன முறையில் நர்சரி போட்டு எல்லா வகையான நாற்றுக்களும் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்கங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படியெல்லாம் நாற்று அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க, என்னென்ன வகையான நாற்றுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நர்சரியோட உரிமையாளர் இருக்காருங்க, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகளுக்கு எப்படியெல்லாம் நாற்று சப்ளை பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத. நான் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல. வணக்கண்ணா, என் பேர் வந்து கிஷோருங்க. நான் வந்து பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேங்க. பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு எப்படி நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு. பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு எதுக்கு இந்த ஃபீல்டில் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தானே, நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சித்தப்பா இதை பார்த்துட்டு இருக்காருங்க. ஸோ அவருக்கு இருந்து ஹெல்ப் பண்ணலான்ட்டுங்க. சூப்பருங்க. ஒரு யங்கஸ்ட் மேனாக இருந்து இந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்கண்ணா. அடுத்தது ஏன் வந்து விவசாயிகள் வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நிலத்துலையே வந்து விதையெல்லாம் ஊனி பாத்தி பிடிச்சி விதை ஊனி எடுத்து நடலாமுங்க. இப்போ ஏன் உங்களை தேடி வர்றாங்க விவசாயிகள்? ஆனால் பாத்தியில் போடுறாங்க. இப்போயும் ஒட்டஞ்சத்திர சைடு போனால் எல்லோரும் பாத்தியில் தான் போட்டிருக்காங்கண்ணா. நம்ம அந்த பாத்தியில் வந்து ஜெர்மினேஷன் இருக்காங்க. இப்போ 2000 வரை அந்த பாத்தியில் போகிறோம்னா அதில் வந்து ஒரு 500 600 எப்படி இருந்தாலும் அடிபட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து ஹைடெக் முறைங்க. இந்த அட்டையெல்லாம் வந்து இந்த மஞ்சி வந்து ஒசூல்லேருந்து வருதுங்க. இதுக்காக தனி டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போட்டு நம்ம ஒசூல்லேருந்து கொண்டு வரோங்க. இதில் போட்டால் வந்து எந்த ஒரு ஜெர்மினேஷன் ஃபால்ட்டுமே இருக்காது சுத்தமாகவே. அதனால வந்து ஃபார்மர் வந்து பாத்தியோட இதை அதிகமாக ரெஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன வகையான நாற்றுக்கள்லாம் விவசாயிகளுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கீங்க, நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து இப்போ தக்காளி, மிளகா, காலிஃப்ளவர், அப்புறம் கத்திரி, அப்புறம் இந்த புழுக்குமல்லின்னு சொல்லுவாங்க அதுங்க, அவரை, வாட்டர்மெலன் வந்து இந்த சீசன் நம்ம அதிகமாக கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இப்போ இந்த வகையான நாற்றுக்கள்லாம் எத்தனை ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ ஒரு நாற்று பார்த்தீங்கன்னா ஒரு விலைக்கு கொடுப்பீங்க. இப்போ தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பைசா கொடுப்பீங்க. இப்போ மிளகாயின்னு எடுத்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பைசா கொடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சொன்ன வகையில் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரித்து சொல்லுங்கள், என்னென்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து தக்காளியோட ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 40 பைசாங்க ஒரு நாற்றுங்க. ஆமாங்க, 40 பைசா வருங்க. இதே நம்ம மிளகாய் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது 90 பைசா வரும். வெரைட்டி பொறுத்து இருக்குங்க. சம்பானா வந்து 80 பைசா வருங்க. அதே முட்டினா வந்து 90 பைசா வருங்க. காலிஃப்ளவர் 70 பைசாங்க. கத்திரி வந்து 40 பைசாங்க. விதையில் என்னென்ன வெரைட்டியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. ஆனால் வெரைட்டி வந்து அதிகமாக இருக்குது. நம்மளால பிராண்டு சொல்ல முடியுங்க. யூஎஸ் இருக்குது, நாமதாரி இருக்குது, நின்னம்ஸ் இருக்குதுங்க, காலிஸ் இருக்குதுங்க, அப்புறம் வந்து எலைட் இருக்குது. தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா மெலடி இருக்குங்க, நாமதாரி இருக்குது, சிஞ்சிண்டா, பல கம்பெனி இருக்குங்க இந்த மாதிரி. ஓகேண்ணா, சூப்பராக நல்லா அருமையாக சொன்னீங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி நாற்று வந்து ட்ரேயில் போட்டு கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு ட்ரேயில் எத்தனை நாற்று இருக்குங்கன்னா இந்த ட்ரே வந்து எங்கேருந்து வாங்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் ஒரு ட்ரேயில் வந்து 100 நாற்று, 100 ஹோல்ஸ் இருக்குங்க. அதில் வந்து 100 நாற்றுன்னு கணக்கு வச்சுக்கலாங்க. இந்த ட்ரே வந்து எங்களுக்கு பல்லடம் இல்லைனா ஒசூல்லேருந்து வந்துட்டுருக்குங்க. ஒரு ட்ரே வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கண்ணா. ஒரு ட்ரே வந்து 13 ரூபா 50 காசுக்கு வாங்குறாங்க. இப்போ நாங்கள் விவசாயி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ட்ரேவை, இன்கேஸ் அது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற சொல்லுங்கள். ஆனால் விவசாயிட்ட வந்து அவங்களே இப்போ வந்து கஷ்ட நிலைமையில தான் இருக்குது. நம்ம போய் அதுக்கெல்லாம் தனி சார்ஜ் எல்லாம் என்றைக்குமே பண்ணுறது இல்லைங்க. விவசாயியை பார்த்துட்டு பண்ணக்காரங்க பிழைக்கணும்னு நினச்சா கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நல்லா சொன்னீங்கன்னா விவசாயியோட நிலைமை அப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தாலும். அடுத்து இந்த தேங்காய் மஞ்சியெல்லாம் போடுறாங்கன்னா அதெல்லாம் வந்து தேங்காய் மஞ்சிக்கு ஏதாச்சும் கெமிக்கல் ஆட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆனால் இது தேங்காய் மஞ்சி இங்கிலீஷ் வந்து கோகோ பித்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மகிட்ட ஒசூல்லேருந்து வருதுங்க. இதெல்லாம் வந்து டேரக்ட் ஒசூல்லேருந்து வருதுங்க. நாங்கள் எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறது இல்லைண்ணா. இதில் கெமிக்கல் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து செடி இங்கிருந்தே கெமிக்கல்னு பேர் ஆயிருங்க. அதனால் நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு அட்டையில் 100 நாற்று இருக்குன்னு சொன்னீங்க.
அதில் 100 நாற்றுமே இருக்குமா இல்லை மார்ட்டாலிட்டியாச்சும் இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஜெர்மினேஷன் ஃபால்ட் இருக்குங்க. 100 நாற்று நான் சொல்கிறது உண்மைதானுங்க. ஆனால் அதில் 100 நாற்று முளைக்க எந்த பண்ணையில கேட்டால் அது 100 நாற்று முளைக்காதுங்க. எடுங்க நாற்று ஒரு அட்டை எடுங்க பார்க்கலாம் எப்படின்னு. இதில் பாருங்க 100 நாற்றுல இருக்காதுங்க. இதில் வந்து நம்ம அதுக்கு தான் சொல்கிறதுங்க 10 அட்டைக்கு ஒரு அட்டை நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறதுங்க. ஓகே. ஏன்னா நாளை விவசாயி வந்து நம்மளால கம்ப்ளைண்ட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் பல பார்த்துருக்கேங்க. இது எதுக்குங்க இந்த ஃபீல்டில் இருக்காடி உங்களுக்கு தெரியுதுங்க. நம்மலாம் வந்து இந்த ஃபீல்டுக்கு புதுசுங்க, அதனால் நமக்கு அதை பற்றி அதிகம் தெரியாது. ஓகேண்ணா, சூப்பருங்க. இந்த நாற்று வந்து நீங்கள் வளர்த்தி கொடுத்துட்ருக்கீங்கன்னா இப்போ இந்த நாற்று வந்து முளைச்சி வந்துருச்சுங்க. முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளில் எப்படி அந்த இலைக்கருகள் இந்த பூச்சி தாக்குதல் அதெல்லாம் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் கண்டிப்பாக இருக்கணுங்கம்மா. எந்த ஒரு செடியுமே வந்து பூச்சி தாக்காமல் அது தாங்க வளராதுங்க. கண்டிப்பாக அதுக்கு மருந்து அடிச்சே தான் ஆகணுங்க. என்ன மாதிரி இயற்கை மருந்துகளில் கொடுக்குறீங்களா இல்லை கெமிக்கலில் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக. கெமிக்கலும் இருக்குங்க, இயற்கையும் இருக்குங்க. இல்லைன்னா எந்த இதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஓகேங்கண்ணா. அடுத்து இதுக்கு நீர் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து நர்சரிக்குள்ளே வச்சு வளர்த்தும் போது உங்களுக்கு நீர் மேலாண்மை ஒரு மாதிரி இருக்கணுங்க. இப்போ நாங்கள் ஒரு விவசாயி வந்து காட்டில் எடுத்து கொண்டு போய் நடுறாருன்னா அங்கே ஒரு நீர் மேலாண்மை இருக்குங்க. ஏன்னா அது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. ஆனால் இதுக்கு வித்தியாசமெல்லாம் பெருசாக கிடையாதுங்க. நம்ம வந்து இது நீர் வேளாண்மைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாத்தியில் லேட்டரில் தண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாஞ்சிட்டு இருக்குங்க. இதெல்லாம் அப்படியே கிடையாதுங்க. ஷவரில் தண்ணி அடிக்கிறோம், 10 நிமிஷம் ட்ரை ஆகுது, மறுபடியும் 10 நிமிஷம் அடிக்கிற வேலை மட்டும்தாங்க. அதனால் ஜெர்மினேஷன் நல்லா வரும். நாங்கள் ஃபால்ட்டை பார்த்துக்குவோம். ஏன்னா அப்போ 10 லட்சம் நாற்று உள்ளே இருக்குன்னா அதோட ஃபால்ட்டை நாங்கள் டெய்லி கண்ணார பார்த்துட்டு இருக்கோங்க. அதனால் நீர் வேளாண்மையோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே நடுறப்ப கொஞ்சம் தாக்காமல் இருக்குங்க. ஒரு 25 நாள் 30 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கண்டிஷன் நல்லா இருக்கும். இதில் நீங்கள் நாற்றை கொண்டு போய் நடுறது, பாத்தியில் எடுத்து கொண்டு போய் நடுறதோ அதெல்லாம் இருந்தால் ஜெர்மினேஷன் கண்டிப்பாக தாக்குங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, அருமையாக சொன்னீங்கண்ணா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மழையெல்லாம் பெய்யுங்க. இப்போ நீங்கள் தண்ணி நம்ம செயற்கையாக தண்ணி விடுறக்கும் இயற்கையாக மழை பெய்யிருக்கும். மழையிலலாம் நிறைய ஆசிட் கண்டென்ட்லாம் இருக்குங்க. அப்போ அந்த ஆசிட் கண்டென்ட்லாம் செடியில் போடும்போது செடிக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுங்க. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மழை பெய்யறப்ப ஆசிட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. அதனால என்ன ஆகுன்னா செடி வந்து மஞ்சள் அடிக்க ஆரம்பிக்கும். அடுத்த நாள் கருகல் விழும் 3வது நாளில். அதுக்காக தான் நம்ம அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க, தார்பாய். அதான் இந்த ஆர்ச் மாதிரி ஷேப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. எப்படின்னா போட்டு காமிங்க, ஒரு இது மட்டும் எனக்கு போட்டு காமிங்க அப்படிங்கிறது. மழை பெய்யறதுக்கு முன்னாடியே இதை வந்து நீங்கள் எடுத்து போட்டுருவீங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ நாற்று பண்ணையில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஒரு நாற்று வளரணும், இத்தனை நாளில் நம்ம கொண்டு போய் விவசாயியோட காட்டில் நட்டுறலாம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஆனால் இப்போ வந்து 30 நாள் ஆகுங்கண்ணா. கண்டிப்பாக 30 நாள் ஆகணுங்க. இப்போ வந்து இன்றைக்கி என்ன தேதிங்க, 26ஆம் தேதி 27ஆம் தேதி இன்றைக்கி இருக்குதுங்க. அதுக்கு வந்து நம்ம நாற்று போடுறோம்னா ஒரு 3 நாள் வந்து தார்பாயில் மூடி வச்சிடுங்க. இன்றைக்கி சீட் போடுறோம்னா அது வந்து ஒரு 3 டேஸ் வந்து கம்ப்ளீட் வந்து வென்டிலேஷனே இல்லாத ஒரு இடத்துல வச்சுருக்கணுங்க. அது எப்படின்னா இந்த மாதிரிங்க எடுத்துக்காமிங்கன்னா எனக்கு எடுத்துக்காமிங்க. இதெல்லாம் வந்து நாற்று போட்டு வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து என்ன தர்பூசணி விதைங்க. இது தர்பூசணி விதைங்க. இப்போ முளைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் இருக்குது இந்த இடத்துலங்க. ஓகே. இந்த மாதிரி வென்டிலேஷன் சுத்தமாக இல்லாத இடத்துல வச்சுருக்காங்க. என்ன காரணத்துக்காக அப்படி வச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து சீடு வந்து எந்த ஒரு ஜெர்மினேஷன் ஃபால்ட் இல்லாமல் வளருங்க. சரி. எந்த அளவுக்கு காட்டமாக இருக்குது, காட்டம்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு காற்றே போக முடியாத இடத்துல டக்குன்னு வளருங்க. சூப்பர்ண்ணா, அருமையாக சொன்னீங்க. ஒரு ஏக்கருக்கு நாற்று பண்ணை அமைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் ஒரு ஏக்கர் அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 லட்சம் தேவைப்படுங்கண்ணா. கண்டிப்பாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏக்கருக்கு 10 to 12 லட்சம் ஆகும்னு சொல்கிறீங்க. ஒரு ஏக்கரில் எத்தனாயிரம் நாற்றுக்கள் நம்ம வச்சு வளர்த்தலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் ஒரு ஏக்கர்னு சொல்ல முடியாது. ஒரு ஏக்கர்னு எடுத்தால் அதுலேயே ஒரு 5 சென்டில் வந்து இந்த கிரில்லு அதுக்கு இதுக்கெல்லாம் போயிருங்க. கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் நாற்று 3 லட்சம் நாற்று வளர்த்துலாங்க. அவ்வளோதானே ஒரு ஏக்கர்லைங்க. இதில் இப்போ எப்படி போயிட்டுருக்குண்ணா, இந்த வருடம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? இந்த பிஸ்னஸ் விவசாயிகள் நல்லா வர்றாங்களா, விவசாயிகள் நிறைய நாற்றுகள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு. டல்லு தானுங்க, எல்லா வருஷம் டல்லு தான். அக்ரி பொறுத்தளவுக்கு எல்லாமே டல்லாக தானே இருக்குங்க. அப்படிங்களா? இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வித்துச்சுங்க. இப்போ தக்காளி நாற்றுகள் நிறைய எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக விவசாயிகள். அவங்களோட ஃபீட்பேக் என்னங்கண்ணா? உங்கள் கம்பெனியில் உங்கள் நாற்று பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக்லாம் எப்படி கொடுத்தாங்க, நாற்றுக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது? ஆனால் நம்ம பண்ணையில் ஃபீல்டுன்னு பொறுத்த அளவுக்கு வந்து ஏதாச்சும் நாற்று ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் எடுத்து வெளியே கொட்டிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அக்ரி பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் வந்து பல பண்ணை ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம சரௌண்டிங்கில் வந்து பல பண்ணை ஆயிடுச்சுங்க. விவசாயி இங்கே வருவாங்க, இங்கே இல்லைன்னா திரும்ப அங்கே போயிடுவாங்க, அந்த பண்ணைக்கு. அதனால் நம்ம வந்து ஃபால்ட் இருந்துச்சுன்னா ஒரு எடுத்து கண்டிப்பாக வெளியே கொட்டிடுறதுண்ணா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றோட தேவை வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களோட மார்ஜினை வந்து கூட்டுவீங்களா, இல்லை குறைச்சி கொடுப்பீங்களா, இல்லை அதே ரேட்டில் கொடுத்துட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் என்றைக்குமே வந்து அந்த மாதிரி வேலையே இருக்காது நம்மக்கிட்ட. தக்காளி வந்து 5000க்கு போனாலும் 6000க்கு போனாலும் நம்மளோட நாற்று வேலை 50 பைசா தாங்க. 50 பைசாங்கண்ணா.
நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா சூப்பருங்க. ஆனால் இந்த சீசனில் என்ன நாற்று அதிகமாக போட்டிருக்கீங்க, என்ன நாற்று அதிகமாக விவசாயிகள் கேட்குறாங்க விரும்பி அப்படிங்கிற கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் திண்டிவனத்துக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் அடுத்து நம்ம இடம் தானுங்க. லட்சலப்பட்டி, புதூர் இந்த மாதிரி ஏரியா ஆயிடுச்சு. இன்னைக்கு வாட்டர் மிலன்னா வந்து லட்சலப்பட்டி, புதூர் இந்த மாதிரி ஏரியா ஆயிடுச்சு இன்னைக்கு பொறுத்தளவுக்கு. இந்த சீசன் வந்து நம்ம வாட்டர் மிலன் தானே அதிகமாக போடுறோம், தர்பூசணி அதிகமாக போடுறோங்க. நம்மகிட்ட வந்து A to Z நாற்று எடுக்கிறதுலேருந்து கடைசியில் எடுக்கிற வியாபாரி ஒர்க்கு நம்மகிட்டே இருக்காங்க. சரிங்க. நம்மளே டேரெக்டாக எடுத்துக்கிறது தானே எல்லாமே. இப்போ விவசாயிகள் வந்து நாற்றுகள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் நடவு செய்கிறாங்க. இன்கேஸ் அதில் வந்து நடவு செஞ்சு இன்கேஸ் ஏதாச்சும் ஃபால்ட் வருது அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணி தருவீங்க விவசாயிகளுக்கு? ஆனால் அந்த மாதிரி ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்மகிட்டே உரக்கடை இருக்குங்க. சரி, நம்மளாம் வந்து ஃபீல்டு இப்போ நடுறாங்கன்னா ஃபீல்டு நம்மளா கடையில் வேலை செய்கிற ஆளை விட்டு நம்மளா வாரத்துக்கு ஒரு டைம் ஃபீல்டை பார்க்க வச்சுற அளவுக்கு இருக்குங்க. இப்போ நீங்கள் உரக்கடையை வச்சுருக்கீங்க இது கூட. அப்போ பார்த்தீங்கன்னா உரக்கடை கூட வேறு ஏதாச்சும் இப்போ உரக்கடை இருக்குன்னா இப்போ அதுக்குன்னு வந்து தனியாக போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆளுங்க. இப்போ நாற்று பண்ணைக்கு வந்துங்க எவ்வளோ ஆள் தேவைப்படும் அப்படிங்கிற சொல்லுங்கண்ணா. இப்போ நாற்று பண்ணைக்குள்ளே எத்தனை நாள் இருக்கணும், இதை பராமரிக்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிற சொல்லுங்கண்ணா. நான் நாற்று பண்ணைக்குள்ளே எப்படியும் ஒரு 4 ஆம்பளை வேலையாச்சும் குறைஞ்சி வச்சு வேணுங்க. சுற்றிக்கிட்டே இருக்குண்ணா. எங்கேயாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா 10 லட்சத்துக்கு பக்கம் அடிபடுங்க. ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா எல்லா செடிக்கு போச்சுன்னா 10 லட்சம் பக்கம் அடிபடுங்க. உரக்கடைக்கு வந்து அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க, இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. சூப்பர்ண்ணா சூப்பருங்க. இப்போ நம்மகிட்டயே வந்து உரமெல்லாம் எடுத்துக்கலாங்களா? என்னென்ன வகையான உரங்கள்லாம் இருக்குது, என்னென்ன வகையான உரங்கள்லாம் ஜென்ரலாக பொதுவாக செடிகளுக்கு என்னென்ன வகையான உரங்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்கண்ணா. செடிக்கு வந்து எந்த செடிக்கு இதுக்கு சொல்கிறீங்களா? பொதுவாக செடிகளுக்கு என்னென்ன நம்மகிட்ட வந்து உரம் வந்து யூரியா, பொட்டாசி, DAP, பாக்டம்பாஸு, MOP எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. சரிங்க. நம்மளோட கடையோட லொக்கேஷன், அப்புறம் நம்ம கடைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு மக்கள் வர்றாங்க அப்படின்னா ஒரு விவசாயி வர்றாருன்னா அவருக்கு ரேட் குறைச்சி கொடுப்பீங்களா எப்படிங்கிறத சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக குறைச்சி கொடுங்க. பார்த்தா கண்டிப்பாக வந்து கேட்டால் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாங்க. ஓகேங்க. லொக்கேஷன் வந்து கொழும்பம் மெயின் ரோடுங்க, வாடிப்பட்டின்னு சொன்னால் தெரியும். சரிங்க, ஓகேண்ணா. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நம்ம விவசாயிகளுக்கு ரொம்பவே அருமையான விலை குறைவாக நல்லா ஹைடெக்கில் நாற்றுக்கள்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா வாடிப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்குங்க இவங்களோட நாற்று பண்ணை. இதுக்கும் நாற்று பண்ணை கூட வந்து பார்த்திங்கன்னா மருந்து கடையும் வச்சுருக்காங்க. மருந்து கடையில் வந்து எல்லா வகையான மருந்து, என்னென்ன செடிகளுக்கு தேவையான மருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து நாற்று எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இங்கேயே வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்காங்க. ஒவ்வொரு ஃபீல்டையும் பார்த்து இந்த ஃபீல்டில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே வந்து இவங்களே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட்டும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. 20 mm இருக்குங்க, 25 mm இருக்குது. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம பேரை சொன்னாங்கன்னா, நம்ம செல்வக்கோன்னு பேர் சொன்னாங்கன்னா அவர் நம்ம வீடியோ பார்த்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ நான் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாங்க. நன்றிங்க.